வியட்நாம் ஜனாதிபதி லுவாங் குவாங்கின் அழைப்பின் பேரில் வியட்நாமுக்கு அரசு விஜயம் மேற்கொண்டுள்ள ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று முற்பகல் வியட்நாமில் நோய்பாங் சர்வதேச விமான நிலையத்தை சென்றடைந்துள்ளார். அங்கு ஜனாதிபதி உள்ளிட்ட குழுவினர் வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு உறுப்பினரும் வெளியுறவுத்துறை பிரதி அமைச்சருமான நுயன் மான் குவாங் உள்ளிட்ட அரசு பிரதிநிதிகளினால் அமோகமாக வரவேற்பளிக்கப்பட்டனர். இந்த வரவேற்பு நிகழ்வில் இலங்கைக்கான வியட்நாம் தூதுவர் ஜீன் தி டேம், வியட்நாமுக்கான இலங்கைக்கான தூதுவர் போஷித்த பெரேரா மற்றும் இலங்கை தூதரகத்தின் பிரதிநிதிகள் குழுவும் கலந்து கொண்டனர். இன்று பிற்பகல் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க ஹனோயில் உள்ள வியட்நாம் கம்யூனிஸ்ட் கட்சியின் மத்திய குழு தலைமையகத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் பொதுச் செயலாளர் டோ லாமை சந்திக்க உள்ளார். ஜனாதிபதி நாளைய தினம் வியட்நாம் ஜனாதிபதி மற்றும் பிரதமருடன் உத்தியோகபூர்வ கலந்துரையாடல்களிலும் ஈடுபட உள்ளார். மேலும் 6ஆம் தேதி ஹோசிமிங் நகரில் ஆரம்பமாக உள்ள ஐக்கிய நாடுகள் வெசாக் தின கொண்டாட்டங்களில் பிரதம விருந்தினராக கலந்து கொள்ளும் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க சிறப்புரையும் நிகழ்த்த உள்ளார். இந்த விஜயத்தின் போது இரு தரப்பினருக்கும் இடையே பல புரிந்துணர்வு ஒப்பந்தங்களை கைச்சாத்திடவும் வர்த்தக சமூகத்துடன் கலந்துரையாடல்களை நடத்தவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.